பயிற்சி 5.2ல கொஸ்டின் நம்பர் 6 ஒரு பெருக்குத்தொடரின் kயாவது உறுப்பு tk எனில் k இன் எல்லா மிகை முழு எண்ணுக்கும் tn-k tn tn+k எனவும் ஒரு பெருக்குத்தொடர் என நிறுவுக. அதாவது பெருக்குத்தொடரில் kயாவது உறுப்பு tk எடுத்துக்கிட்டோம்னா kயோட எல்லா மிகை முழுக்கள் எடுத்துக்கிட்டோம்னா tn-k tn tn+k வந்து ஒரு பெருக்குத்தொடர்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா tk பெருக்குத்தொடரில் உள்ள kயாவது உறுப்புன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ tk ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n-k. அப்போ இங்கே ஒரு 3 டைம் கொடுத்துருக்காங்க. tn-k tn-k இருந்தால் இந்த இடத்துல என்ன வரணும், ஆருக்கு பதிலாக n-kன்னு வரணும். அப்போ a இன்ட்டு r பவர் n-k -1. அதே t என்ன இருந்துச்சுன்னா a இன்ட்டு r பவர் n-1. tn+k இருந்துச்சுன்னா a r பவர் n+k -1. இப்போ இந்த 3 டைம் உனக்கு என்ன சொல்லணும், பெருக்குத்தொடர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 பெருக்குத்தொடர்னு எடுத்துக்கிட்டோன்னா பெருக்குத்தொடரில் இருக்குன்னா என்ன பண்ணோம், நடுவில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணால் மீதி ரெண்டையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கணும். அதுதான் பெருக்குத்தொடரோட ஃபார்முலா. 3 தொடர் பெருக்குத்தொடர் இருக்குன்னா b² = ac இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இதை எப்படி எழுதலாம், tn² சென்டரில் இருக்கிற உறுப்பு தான் b எழுதலாம். tn² = tn-k tn+k. இது சரியாக இருந்துச்சுன்னா இது ஒரு பெருக்குத்தொடர்னு சொல்லிடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா tn² அந்த வேலையை கொண்டு வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த வேலையை எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா a பவர் n மைனஸ் a r பவர் n-1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a r பவர் n-1 இன்ட்டு a r பவர் n+k -1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடே எடுத்துக்கிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா ஸ்கொயரில் இருக்குது. அந்த ஸ்கொயரை உள்ளுக்கு வச்சுருக்குன்னா a² r பவர் 2n-2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா அந்த டைம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா a இன்ட்டு a² அடைமான ஒன்றாக இருந்தாலும் அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம். எண்ணையும் கூட்டினா 2n -k +k கூட்டினா கேன்சல் ஆயிரும். -1 -1 கூட்டினா -2. இப்போ ரெண்டையும் பாரு, ரைட் ஹேண்ட் சைடு 2 சமமாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 சமமாக இருக்கும். தேர்ஃபோர் அந்த 3 உறுப்புகள் எப்படி இருக்கும், ஒரு பெருக்குத்தொடரில் இருக்கும் என நிரூபிக்கப்பட்டது.